நமஸ்காரம். நான் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். நியூ டெல்லி மாங்கல்யம். டெல்லியில் போன 15ஆம் தேதி அன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்திருந்தா. ஸோ அதில் ஒரு 5 பேருக்கு நிச்சயம் பேசின்னு இருக்கோம். ஸோ ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவாக இருந்தது. நிறைய பேசினோம். அதாவது அன்னதானத்துக்கு அப்புறமா உட்காந்து நிதானமாக எல்லோரும் பேசினோம். ஸோ அது ஒரு இது. அடுத்தது மும்பையில் வரப்போகிறது 25ஆம் தேதி அன்றைக்கி மும்பையில் நம்ம பேரண்ட்ஸ் மீட், அதாவது ஜாதக பரிவர்த்தனை பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்தது பெங்களூரில் ஒரு மீட் இருக்குது. அது தேதி இன்னும் அனௌன்ஸ் ஆகலை. ஏன்னா அந்த ஹால், கோயிலில் இருக்கக்கூடிய ஹால் அவைலபிலிட்டி டேட் தெரிஞ்சதும் அதை அனௌன்ஸ் பண்ணுவோம். அது அநேகமாக ஜனவரியில் இருக்கும். பிப்ரவரியில் 9ஆம் தேதி அன்றைக்கி நமக்கு சென்னையில் அம்பத்தூரில் எப்பவும் போன வருஷம் நடந்த அதே இடம்தான். ஸோ அங்கே ஒரு பேரண்ட்ஸ் மீட், அதாவது ஜாதக பரிவர்த்தனை நடத்துகிறோம். இது தவிர மாயவரத்தில் ஸ்கூல், அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், அது +2 ஸ்கூல், அதில் ஏற்பாடு ஆகிறதுக்கு இது அந்த தாம்பராஜில் இருக்குவா அவள் ஏற்பாடு பண்ணுறா. இப்போ மற்ற தாம்பராஜ், பழனியில் தாம்பராஜ் அவளுன்னு சொல்லியிருக்கா. இன்னும் 2-3 இடத்துல தாம்பராஜ்லேருந்து அவள் சொல்லியிருக்கா, எங்கள் ஊருக்கு வந்து பண்ணுங்கோ, நிறைய பிராமணெல்லாம் நிறைய பேர் இருக்கா, நிறைய கல்யாணம் ஆகாதவா இருக்கா, இங்கே வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கா. அது அடுத்தது நம்ம வந்து அநேகமாக ஜனவரி, இது தை மாதம், அதாவது சங்கராந்திக்கு அப்புறமா மாயவரத்துலேயும் திருச்சியிலையும் இருக்கும். நம்ம நியூ டெல்லி மாங்கல்யம் சார்பாக நடத்துகிறோம். இதை தவிர மார்ச் எண்டில் ஒரு டேட் கிடச்சிருக்கு. இது காசியில் நடத்துறதுக்காக, அதாவது வாரணாசியில். ஸோ அதுவும் ஒரு இது. ஏன்னா அங்கே நிறைய நார்த் இண்டியன் பேஸ்டில், நம்ம தமிழ்காராக தான் 5th ஜென்ரேஷன் சொல்லுவோம், 5வது தலைமுறையாக அங்கே தமிழ்காரர்களாக இருக்கிறவா. ஆனால் ஹிந்தி பேசக்கூடிய, தமிழ் பேசுவாள், எழுத படிக்கணும் போது கொஞ்சம் கம்மியும். ஸோ அந்த மாதிரி இருக்கா, நிறைய தமிழ்காரெல்லாம் இருக்கா. அதுவும் நம்ம பிராமணா நிறைய பேர் இருக்கா. காசினால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கேயும் நடத்துறதுக்காக ஒரு உத்தேசம் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கவெல்லாம் கூப்பிட்ருக்கா. ஸோ அது ஒரு தேதி அநேகமாக மார்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ முக்கியமாக சொல்ல வந்தது எதுக்கு அப்படின்னாக்க, இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் மீட் நம்ம பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு மற்றவாளுக்கு பலனாக இருக்குது, அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்த்தால நிறைய பேர் பேரண்ட்ஸ் மீட் பண்ணுறா. நீங்கள் பார்த்தால நிறைய தேதி வருது, நிறைய அந்த குரூப்பில் இருக்கவா இந்த குரூப் இருக்கவா எல்லாருமே என்ன பண்ணுறான்னா ஜாதக பரிவர்த்தனை நடத்துகிறா. இப்போ ஜாதக பரிவர்த்தனை நடத்துகிறான்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எதை தின்னா பித்தம் தெரியும், எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், எப்படியா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ஜாதக பரிவர்த்தனைக்கு வர. அதில் நிறைய ஏமாற்றங்களும் இருக்குது. ஏன்னா எத்தனை சரீர என்ன சொல்லுவோம் பிரச்சனைகள், உடம்பு முடியாது, இருந்தாலும் ஒரு வழி இல்லை, வந்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது. நேரம், அதற்குன்னு நேரம் வேறு வீணாக்கப்படுறது. அது மட்டும் இல்லாமல் விரயம், கால விரயம், பண விரயம், அசௌகரியங்கள், நிறைய அசௌகரியங்கள். ஸோ இத்தனையும் அவங்க வந்து செலவு செய்து வர. இங்கே நம்ம ஃப்ரீயாக தான் நடத்துகிறோம், இருந்தாலும் அவள் அங்கேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கான நேரம், காலம், செலவு, சாப்பாடு இத்தியாதிகள், நிறைய பிரச்சனைகள், அத்தனையும் செலவு பண்ணி வரவாளுடைய எதிர்பார்ப்புகள், மனசு நிறைய பெரிய எதிர்பார்ப்புகள். பேரண்ட்ஸ்க்கு ஏராளமான எதிர்பார்ப்புகள். எப்படியாவது நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள். அது சாதாரண சொல்லி மாறாது. இப்போ நாங்கள் நடத்துகிற எங்களுக்கே வந்து அந்தந்த இடங்களுக்கு போய் நடத்துறதுல எவ்வளோ சரீர பிரச்சனைகள்லாம் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. வேகமாக எழுந்துக்கணும், அலறி பிடிச்சி ஓடணும், வேணுங்கிற ஏற்பாடுகள்லாம் செய்யணும் அப்படின்ற எத்தனை ஒரு பொறுப்புகள்லாம் இருக்குது. அதில் நாங்களே எந்த அசௌகரியங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் எதிர்கொள்கிறோம். அப்போது அந்த பேரண்ட்ஸு அவளுக்கும் நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு இதில் கலந்துக்கணும் அப்படின்னு வரக்கூடிய அவளுக்கு ஒரு ஏமாற்றம் தர மாதிரி இருந்ததுன்னா அது எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதனால் அவளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு முழுமையாக நம்மளால் அதை ஏற்படுத்தி கொடுக்க முடியலனாலும் ஓரளவாவது அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது,
நீங்கள் ஒரு இடத்துல ஜாதக பரிவர்த்தனை போட்டுட்டுனா உடனே போய் அட்டன் பண்ணணும் அவசியம் இல்லை. கேளுங்க, விசாரிங்க என்னென்னலாம் கிடைக்கிறது. நான் இவ்வளோலாம் பிரச்சனைகள் எதிர்நோக்கி வரேன், இத்தனை செலவெல்லாம் செஞ்சுட்டு வரேன். நீங்கள் ஃப்ரீயாக நடத்தினாலும் நான் செலவு செய்துட்டு வரேன். என்னுடைய சரீர பிரச்சனைகள் வேறு ஒரு பக்கம், அதற்கான மருந்து மாத்திரைகள், சாப்பாடு பிரச்சனைகள், வெளியிலலாம் சாப்பிட முடியல, இந்த மாதிரி அத்தனையும் சமாளிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னும் போது என்னுடைய எதிர்பார்ப்புக்கு என்னெல்லாம் அங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆக நியூ டெல்லி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகளை மேக்சிமம் அவர்களுக்கு பூர்த்தி செய்ய வேண்டும்னு பல வழிகளில் நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சிக்கு பலன்களும் இருக்குது, நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதனால் நீங்கள் எந்த ஒரு நிறுவனமோ அல்லது சாரிட்டியோ அல்லது இந்த மாதிரியான குழுக்களோ ஒரு ஜாதக பரிவர்த்தனை நேரில் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது நிறைய விசாரிங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நீங்கள் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லணும். இங்கே நாங்கள் என்ன தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லணும். இங்கே நாங்கள் செய்யக்கூடியதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது. முதல்ல உங்களுக்கு தேவையான, இப்போ நீங்கள் மும்பையில் இருக்கீங்கன்னா மும்பைக்கு தேவையான அந்த விவரங்கள், அந்த பொண்ணோட விவரங்கள், பையனோட விவரங்கள் உங்களுக்கு பொதுவாகவே நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு அந்த செவுத்தில் ஒட்டி வச்சு டிஸ்பிளே பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நிறைய பேருக்கு தொந்தரவாக இருக்குது. அதனால் இதில் வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுக்கு நேராக அவருடைய வாட்ஸ்அப் இல்லை மெயில் அதில் அதற்கான டேட்டாவாக கொடுத்துடலாம் அப்படின்னு அதனால் உங்களுக்கு வந்து அந்த டேட்டா கிடச்சிடும். மும்பையில் இருக்கிறவர்கள், மும்பையில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், அவர்களுடைய விவரங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விவரங்கள், அதே மாதிரி சென்னையில் நடக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய விவரங்கள், ஆண் பெண், அதாவது மணமகள் மணமகன், இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அதற்கு ஒரு வழி. ரெண்டாவது, நீங்கள் வரீங்க, நீங்கள் நியூ டெல்லி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய எல்லாருக்கும் ஒரு டீ காப்பியோ ஒரு குடிக்கிறதுக்கு ஜலம் இதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுறோம். இதுக்கு வந்து எங்களுக்கு எந்த வித ஃபண்டும் கிடையாது. இங்கே டொனேஷனாக கொடுக்குறவா இனிமேல் தான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சு டொனேஷனாக வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இருக்கிறது எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை அதை வந்து ஏற்பாடு செய்து இதளவுக்கு தான் எங்களால் ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்துக்கிட்ட முடியும். ஏதாவது ஸ்பான்சர்ஸ் கிடச்சிதுனாக்க அந்த சாப்பாடு அந்த விஷயங்கள்லாம் செய்யலாம். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அதில் வந்து சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பேன், அது கூட சேர்ந்து இந்த நம்மளுடைய ஜாதக பரிவர்த்தனை வச்சுருவோம். தனியாக நடத்தும்பொழுது இது ஒரு சவாலான விஷயம். அதுலேயும் ஒரு 300-400 காப்பி டீ வச்சோம்னாக்க 2 கூட குடிச்சிடுறா, சிலரில் 4 கொடுக்க. அவளுக்கு வேணும். நாங்கள் வந்து யாரையும், ஏன்னா குடிக்கிற விஷயம், சாப்பிடக்கூடிய விஷயங்களில் நாம் யாரை போய் தடை சொல்ல முடியும். சந்தோஷமாக சாப்பிடுங்க, நாங்கள் இது விட்டுறோம். அதனால் எவ்வளோ லேட்டாக வராலோ அவளுக்கு காப்பி டீலாம் கிடைக்கிறதில்ல. நம்ம சென்னை வீட்டில் பண்ணும்போது அது மாதிரி தான் கிட்டத்தட்ட 300 காப்பியும் 300 டீயும் வாங்கி வச்சுருந்தோம். ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் கூட இல்லை, அதுக்குள்ளேயே காலியாகிடுது. ஸோ அந்த மாதிரியும் சூழ்நிலைகள். அதனால் எங்களால் இது தான் முடியும். ஆக இப்போது நாங்கள் நிறைய பேர் கேட்டுருக்கோம், உங்களுக்கு அதிகபட்சமாக இருந்ததுன்னா நீங்களால் ஒரு டொனேஷனாக கொடுக்க முடியும்னா கொடுங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். அதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அப்படி நிறைய டொனேஷன் கிடக்கும்போது நிறைய நம்ம ஏற்பாடுகள்லாம் செய்யலாம். இது ஒன்று. அதனால் வரக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக காபி, டீ மற்றும் குடிப்பதற்கு நீர், அதுவும் அந்த ஃபில்டர் வாட்டர் போட்டு நல்ல இதுவாக இந்த கேன் அதில் வச்சுடுவோம். ஸோ இது நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். மற்றதெல்லாம் நீங்கள் வயசானவர்கள் இருப்பாங்க, நேரங்கிட்ட நேரத்தில் ஏதாவது பசிக்கும், வயிறு எரியும், அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் பிஸ்கெட்டு அந்த மாதிரி வேணுங்கிற பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க. மருந்து, பிஸ்கெட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது தான் சிறப்பானது. அது ஒன்று. அதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வரக்கூடியவர்களுக்கு அமரக்கூடிய இடங்கள் நம்ம தான் சொல்கிறோமே, நமக்கு வந்து இலவசமாக கொடுக்குற சத்திரங்கள் சில இடங்களில் அதாவது மெயின்டெனன்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில இதில் வந்து மின்சார கட்டணம் மட்டும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில இடங்கள்லாம் கொடுக்குற. நாங்கள் இப்போ தாம்பராஸ் தான் அவள் சொன்னால், இது மாதிரி உங்களுக்கு இலவசமாகவே இடங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவர்கள் தடும்போது இன்னும் நிறைய இடங்களில் நம்ம அதில் செய்யலாம். இப்போது இந்த ஏற்பாடு ஆகியுள்ள பேரண்ட்ஸ் மீட், அதாவது ஜாதக பரிவர்த்தனையில் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வசதிகள் செய்து கொடுத்துருக்கோம். மேலும் வாய்ப்புகள் கிடைக்கும்போது நிச்சயமாக இன்னும் அதிகமான வசதிகளை செஞ்சு கொடுப்போம். அடுத்தது வரக்கூடியவர்களுக்கு அமரக்கூடிய இடங்கள் எவ்வளோ சேர் கிடைக்கிறதோ அதை வந்து பின்னாடி போடுவோம். முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜமுக்காலம் போட்டு
கீழே உட்காரக்கூடியவர்கள், சிலருக்கு வயசானவர்கள் கீழே உட்கார முடியாது, அது தெரியும் எனக்கு. அதற்காகவே அவர்களுக்காக சேர் கொஞ்சம் பின்னாடி தான் போடுவோம். ஸோ அதில் வரக்கூடியவர்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அந்த உங்களை பற்றி விவரங்கள் கொடுங்க. ஏன்னா எந்த ஒரு ஈவெண்ட் நடத்தினாலும் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் அந்த விவரங்களை தரணும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தரணும். அப்புறமா வந்து சுகாதார அலுவலகர் அவங்க வருவாங்க, அவங்களுக்கும் அந்த விவரங்கள் தரணும். இது வந்து ஒரு ஈவெண்ட்டினுடைய முக்கியமானது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது. எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், விவரம் தரணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே வரும்பொழுது, நிகழ்ச்சிக்கு உள்ளே வரும்பொழுது உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர், இது ரெண்டே போதுமானது. நீங்கள் பையனுக்காக வந்திருக்கீங்களா, பொண்ணுக்காக வந்திருக்கீங்களா, அந்த விஷயங்கள். பெண்களுக்குன்னு தனியாக ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம். பெண்ணுடைய பெண்ணை பெற்றவர்களாக இருந்தால் தனி லிஸ்ட்டில் நீங்கள் போடுங்க. பையனை பெற்றவர்கள் தனியாக வச்சுருப்பா. 2 கவுண்டர் இருக்கும், மேக்ஸிமம் 2, 3 இல்லை 4 கவுண்டரே வைக்கிறோம். அதிகமான கூட்டம் வரும்போது அங்கே பெருசாக நிற்க வேண்டாம், உடனே என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே வந்துடலாம். அதனால் தயவு செஞ்சு எல்லாேருக்கும் கேட்டுக்கிறது என்னென்னா, உங்களை பற்றி விவரங்களை அவசியம் கொடுங்க. ஏன்னா இந்த விவரங்கள் தான் பின்னாடி உங்களுக்கே உபயோகமாக இருக்கும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன் நான், எந்த அளவுக்கு அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் முக்கியமானது. இதை தவிர முடிஞ்சதுன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் போன தடவை சென்னையில் கிட்டத்தட்ட 1300 பேர் ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்க. எங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டாங்க. வேறு குரூப்லேருந்துலாம் வந்துட்டாங்க. யாரெல்லாம் கேள்விப்பட்டாங்களோ. ஒரு இடத்துல பெய்டு மேட்ரிமோனிக்கு ஈவெண்ட் நடந்தது பக்கத்தில். அவள் என்ன சொல்லிட்டான்னா, இங்கே எதுவும் இல்லை, நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. பணத்தையும் வாங்கிட்டு எல்லோரும் இங்கே போயிடுங்க அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ அந்த கூட்டமும் வந்ததுனால கிட்டத்தட்ட 1300 பேர், அதாவது எதிர்பார்க்காது 400 பேர் எதிர்பார்த்த இடத்துல 1300 பேர் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போது எங்களால் அதை அவருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போச்சு. பாருங்கள், நீங்கள் வரக்கூடிய அந்த இது தான் உங்களுக்கே அது இடைஞ்சலாகிடுறது. அதனால் நான் வரக்கூடிய எல்லோரும் என்ன சொல்கிறோன்னா, ரிஜிஸ்டர் பண்ண மெம்பர் மட்டும் வாங்க, ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வாங்க. அதுதான் இப்போ இந்த தடவை நாங்கள் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்துகிறோம் எல்லாேருக்கும். பதிவு செய்தவர்கள் மட்டும் வாங்க, பதிவு செய்யாதவர்கள் வராதிங்க. அப்படி வந்தீங்கனாலும் அங்கேயே நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் பதிவு செய்கிறதுக்கான வழிகள். அதை பதிவு செய்து விட்டு பிறகு உள்ளே வாருங்கள். அதனால் பதிவு செய்தவர்களுக்கு மட்டும்தான். அப்படி வச்சா தான் நமக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்குது. எல்லாருக்கும் நம்ம ஒரு திருப்தியை தர முடியும். நிறைய கூட்டம் வந்துடுச்சுன்னா யாருக்குமே திருப்தியை ரொம்ப முழுமையாக தர முடியாத அளவுக்கு போய்விடுது. அதனால் பதிவு செய்தவர்கள் மட்டும் இந்த நியூடெல்லி மாங்கல்யம் நிகழ்ச்சிகளுக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களெலாம் பதிவு செய்து விடுங்கள். இப்போது உள்ளே வந்துட்டீங்க, உங்களை அமர வச்சுட்டோம். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, பிள்ளையை பெற்றவர்கள் சொல்ல எங்களையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு. நான் திரும்ப நான் சொல்கிறேன், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பை தரும் அப்படிங்கிறத விட நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் பார்த்ததில்ல, நிறைய பேர் வந்தப்போ நீங்களே பேரண்ட்ஸ்லாம் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க. அப்படிலாம் இல்லை. நாங்கள் வந்து பெண்ணை பெற்றவர்களுக்கு தான் முதல் இடம். ஏன்னா 20% அவங்க இருக்காங்க. 100 பேர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது 20 பேர் பெண்களை பெற்றவர்களையும் 80 பேர் ஆண் மணமகனை பெற்றவர்களும் இருக்காங்க. ஸோ அப்போ மணமகளை பெற்றவர்களுக்கு தான் முன்னுரிமையாக அந்த இடத்துல நம்ம வச்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்தவர்களுக்கு அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அவர்களுக்கான பொருத்தம், அதாவது அவர்களுக்கு பொருந்தி வரக்கூடிய யாராவது இங்கே இருக்கிறார்களா, உடனே அவங்க வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பரிமாறிக்கொள்வது. அதுதானே ஹாரோஸ்கோப் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, ஜாதகத்தை ஒருவர் பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிறது, அதாவது ஒருவரை மாற்றிக்கொள்வது என்பதற்கான அர்த்தமே அங்கே தான் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னாக்க, பெண்களை தான் முதல்ல அழைப்போம். அப்போ பெண்களை அவர்களுடைய நம்பர், அவர்கள் முதல்ல வந்தவங்களுக்கு 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கொடுத்துருவோம். அந்த வரிசைப்படி தான் பெண் பெற்றவர்களை அழைப்போம். நாங்களே சில நேரத்தில் படிச்சுடுவோம், அவர்கள் என்ன எதிர்பார்க்கலன்னு. சில நேரம் பெற்றோர்களையே வேகமாக சொல்லக்கூடிய அளவுக்கு சில எதிர்பார்ப்புகளை அவர்கள் சொல்ல வைப்போம். ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவங்க எழுந்த ஸ்டேஜுக்கு வர வேணும்னு அவசியம் கிடையாது. அங்கேயே இருங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. அந்த பெண்ணை பெற்றவர்களை நாங்கள் என்ன பண்ணுறோம், நடுவில் ஒரு வழி பண்ணி வச்சு, இந்த தடவை ரொம்ப கிளியராக பண்ண போகிறோம். அதாவது நடுவில் ஒரு வழி பண்ண வச்சு அந்த வழியாக அவர்களை வர வைப்போம். அப்படி உங்கள் பக்கத்தில் வரும்போது, நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க, பின்னாடி உட்காந்துருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் வரும்பொழுது உங்களுடைய ஜாதகத்தை, ஏன்னா அவர்கள் பொருத்தமாக இருக்கிறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. அந்த பெண்ணை பெற்றவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி நாங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். நீங்கள் என்றைக்கு வாங்க முடியல, இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக அவர்களை பெற்றோர்களை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை பரிமாறிக்கொள்ள முடியவில்லை, ஒருவரை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த ஃபோன் நம்பர் இருக்குது, அதை வச்சு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம், இந்த 3 மணி நேரத்துக்குள்ளே என்ன பெருசாக நம்ம பேசி உடனே அங்கே நிச்சயம் செய்ய போகிறோம்.
வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் இந்த தடவை நாங்கள் ஒரு புதுமையான ஒரு இது, ஏன்னா போன தடவை நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாருக்கிட்டையும் ஹாரோஸ்கோப் வாங்கிட்டு போனோம். அது முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு செய்யும்போது எங்களுக்கு ரொம்ப சலிப்பாயிடுச்சு. அதாவது செய்து வைக்கக்கூடியவர்கள் நாங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கோமோ அதிகமான உதவிகளை செய்ய முடியும். அப்போது கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர் வந்ததில் ஒரு 900 அப்ளிகேஷன்ஸ், அதாவது என்ன சொன்னோம், ஜாதகங்களோட கிடச்சிது. அந்த 900 அப்ளிகேஷன்ஸை நாங்கள் வந்து திருப்பி உபயோகப்படுத்தும் போது எங்களால் மிஞ்சி போனால் 85 திருமணம் தான் உருவாக்கி தர முடிஞ்சது அந்த இடத்துல. அதுக்கு மேலேயும் வந்து இப்போ வந்து ஒரு பெண்ணை பெற்றவர்கள்ட்டே நாங்கள் அனுப்புவோம். அவங்க வந்திருந்தாங்க, அவங்களுடைய இது பார்த்தோம், அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு பொருத்தக்கூடிய அளவில் இந்த 960 ஜாதகங்கள் வந்திருக்கு, அதில் எதெல்லாம் பொருந்துமோ அத்தனையும் அவங்களுக்கு ஒரு ரவுண்ட் அனுப்புவோம். அவங்கக்கிட்ட விவரங்கள் கேட்போம். அவங்க வந்து சரி எனக்கு பொருந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிள்ளையை பெற்றவர்களை கான்டாக்ட் பண்ணுவோம். சார் இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகம்லாம் பொருந்திருக்கு, அவங்களுக்கு விருப்பப்படுகிறார்கள், மேற்கொண்டு பேச விருப்பப்படுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அவங்களையும் பேச விட்டு நடுவில் நாங்கள் அதற்கான உதவிகளை செய்வோம். ஒருத்தருக்கு என்ன மாதிரியான வேணும் அப்படிங்கிற உதவிகள் இது மாதிரி செஞ்சு சென்னையில் தான் அதிகபட்சமாக 86 திருமணங்களை நிச்சயம் பண்ணினோம். போன வருஷம் நடந்ததில் கிட்டத்தட்ட 1300 பேர் வந்திருந்தாங்க. அதில் 960க்கு மேலே ஜாதகங்கள் நமக்கு கிடச்சிது. அதில் கிட்டத்தட்ட 85 தான். அதுக்கு மேலே முடியல. 3 சுற்றுக்களுக்கு மேலே எங்களால் முடியல. முதல் சுற்று அவங்கக்கிட்ட சொல்லி கொடுப்போம், அது வேண்டாம், சரியில்லை, எல்லாமே சரியில்லைன்னு சொன்னால் திரும்பி ஒரு சுற்று கொடுப்போம், அதெல்லாம் மாற்றி வேறு ஒன்று கொடுப்போம். 3வது சுற்று கொடுப்போம். ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பெண்ணை பெற்றவர்களுக்கு 3 சுற்று அவர்களுக்கு பொருந்தமானது தர முடியும். அதுக்கு மேலே எங்களால் முடியறதில்ல. அது ஒரு சலிப்பாடு. அதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 30 நாட்கள் ஆகிடும். ஆக அவர்கள் ஓகே சொல்லும் பட்சத்தில் மட்டும்தான் பிள்ளையை பெற்றவர்கள் மணமகன் அவங்க வீட்டாருக்கு சொல்லுவோம். இப்போ அவங்க யாருமே சொல்லலை அப்படின்னு போது இப்போ அதில் கிட்டத்தட்ட பாருங்கள், கிட்டத்தட்ட 960ல் 350 பேர் பெண்கள் வந்திருந்தாங்க அதிகபட்சம். அது வந்து கிட்டத்தட்ட 30க்கு 70 அந்தளவுக்கு 30% பெண்களுக்கும் 70% ஆண்களும் வந்திருந்தாங்க. அந்தளவு நிறைய வந்திருந்தாங்க. அந்த 30% பெண்கள்கிட்டையும் அத்தனையும் அனுப்புகிறோம். அதாவது எதெல்லாம் அவங்களுக்கு மேட்ச் ஆகுமோ இந்த 960 ஜாதகங்களில் அந்த பெண்ணை பெற்றவர்களுக்கு யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் அனுப்புகிறோம். வாட்ஸ்அப் மூலிமா தெரிவிக்கிறோம். அதுவும் நாங்கள் பார்த்தோம், இது நல்லா இருக்குது, உங்களுக்கு பொருந்தி வரக்கூடியது, இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். அப்போ பெண்ணை பெற்றவர்கள் விருப்பத்தை சொல்லும்பொழுது அது யாருக்கு அவர் எந்த மணமகனை விருப்பம் சொல்லி தெரிவிக்கிறார்களோ அவர்களுடைய பெற்றோருக்கு உடனே தெரிவிச்சிடுவோம். இப்போ பெற்றோர்களும் மணமகனுடைய பெற்றோர்களும் மணமகளுடைய பெற்றோர்களும் ஒருவரை பேசி அதை நிச்சயம் செய்து கொள்வார்கள். இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஒரு மணமகனை பெற்ற பெற்றோர் ஒரு மணமகள் பெற்றோர்கிட்ட பேசுகிறதுல ஃபெயிலியர் நிறைய வருது. ஆனால் நாங்கள் முன்னிருந்து எடுத்து கொடுக்குறதுனால அதிகமாக, அதனால தான் 86 திருமணங்களை எங்களால் நடத்தி வைக்க முடிஞ்சுது. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆனால் அது போகாது. கிட்டத்தட்ட 960 அப்ளிகேஷன் வாங்கி வெறும் 86 திருமணம் நடத்துகிறோம் அப்படின்னும்போது அது போகாது. நாங்கள் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 400-500 திருமணங்கள் பண்ணணும் அப்படின்னு முடியல. அதாவது நாங்கள் ரொம்ப யாரையும் வற்புறுத்தி செய்கிறதுனால நமக்கு யாருக்கு என்ன லாபம்? அதனால் சாதாரணமாக கேட்போம், உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா மேற்கொண்டு நாங்கள் பேசுகிறோம், அப்படி தான் கேட்டிருக்கேன். அதே போன்ற ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மீட், அதாவது பெற்றோர்கள் சந்திப்பு, அதாவது ஜாதக பரிவர்த்தனைகளை நடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். அப்போது உங்கள்கிட்ட இருந்த ஜாதகங்களை வாங்கிட்டு போய் பண்ணுறதை விட நீங்கள் பதிவு செய்த ஒரு மெம்பர் அப்படிங்கும்போது நீங்கள் என்ட்ரி ஆகும்போது உங்களுடைய பெயர், ஃபோன் நம்பர், கான்டாக்ட் பண்ணக்கூடிய அதாவது வாட்ஸ்அப் நம்பராக கொடுங்க. சாதாரண ஃபோன் நம்பர்லாம் கொடுக்காதீங்க, வாட்ஸ்அப் நம்பராக கொடுங்க. அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்களா, ஆம் இல்லை அது சொன்னால் கூட போகிறோம். இல்லை உங்களுக்கு பதிவு நம்பர் ஞாபகம் இருந்ததுன்னா டக்குன்னு சொல்லுங்கள். இல்லைனாலும் ஆம் நான் பதிவு செய்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாலும் போகிறோம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வச்சு நாங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடுவோம். மற்ற விஷயங்கள்லாம் அதை வச்சு நாங்கள் ஒருத்தர் ஃபார்வேர்ட் பண்ணுறதுல எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து எலக்ட்ரானிக்னா நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஹார்ட் காப்பியாக நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொடுத்து அதை பெருசாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போய் அதை வச்சு பார்த்து அவர்களுக்கு அனுப்புவதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தடவை பேரண்ட்ஸ் மீட்டில் ரொம்ப சிம்பிளானது, உங்கள் பேரை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய அங்கே எழுதுறதுக்கு நேரம் கிடையாது. நிறைய பேர் க்யூ ஆகிடும், எல்லோரும் பின்னாடி நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் வரும்பொழுதே உடனே என்ன பண்ணுங்கள், இப்போ 9 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுனா தயவு செஞ்சு 7:30-8 மணிக்கெலாம் வந்துடுங்க. எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா ஆரம்பத்தில் தான் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம்.
அதன் பிறகு வந்து அது நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் இன்ட்ரடியூஷன் அவர்களை அறிமுகப்படுத்துவதிலே சரியாயிடும். ஸோ அதனால் இதுதான் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு இந்த ஜாதக பரிவர்த்தனையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை எங்களால் உருவாக்கி தர முடியும். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் பிரியப்படுறோம். நீங்கள் பிரியப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் எப்படியாவது திருமணம் ஆகணும்னு பேரண்ட்ஸ்லாம் வரீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் பிரியப்படுறது என்னென்னா, நிறைய திருமணங்களை நடத்தி வச்சுக்கணும். ஏராளமான திருமணங்களை நம்ம நடத்தியே தீரணும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இது பிரயத்தனப்படுறோம். எங்களுக்கு வந்து இப்போ போன தடவை வந்து 1-2 பேர் தான் இருந்தோம். அது போகாது, ஒரு 4-5 பேராவது வேணும். டக்குன்னு எடுத்து உடனே அவர்களுக்கு அனுப்பி அதோடைய ரிசல்ட்டு வாங்கி பிள்ளையை பெற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் இருவரையும் பேச செய்து அந்த திருமணத்தை நிச்சயம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு. அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த பொறுப்புகள்லாம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் பேரண்ட்ஸ், நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு. வரவர்கள் பதிவு செய்யணும் அப்படிங்கிறத இல்லைங்க, பதிவு செய்யாமல் உள்ளே வராதிங்க. நீங்கள் ஏமாற்றிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்றதெல்லாம் நினச்சிங்கன்னா அது உங்களை தான் ஏமாற்றிக்கிறதுன்னு அர்த்தம். பதிவு செய்யுங்க. அதாவது என்ட்ரன்ஸில் அந்த ஸ்லிப்பை வச்சிட்ருப்பாங்க, அவங்கக்கிட்ட உங்கள் பேரை கொடுங்க, வாட்ஸ்அப் நம்பர், முக்கியமாக வாட்ஸ்அப் நம்பர். ஏன்னா அந்த வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். அந்த வாட்ஸ்அப் நம்பர், ஆம் பதிவு செய்திருக்கிறேன், இல்லை பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பதிவு செய்யவில்லை என்று சொல்லவர்களுக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஒரு ஃபார்மெட் அனுப்புவோம். நீங்கள் பதிவு செஞ்சு அதில் கலந்துக்கலாம். அது அவர்களுக்கும் வாய்ப்பு. இது பதிவு செய்யாதவர்களும் வாய்ப்பு இருந்தாலும், பதிவு செய்யாதவர்களை விட பதிவு செய்தவர்களுக்கு ரொம்ப முன்னாடி அவங்க தான் எடுப்போம். பதிவு செய்யாதவர்களுக்கெல்லாம் பதிவு செய்தாலும் பின்னாடி தான் எடுப்போம். அதனால் பதிவு செய்துவிட்டு வாருங்கள். நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய விவரங்களை பதிவு செய்து விடுங்க. எல்லாம் ஃப்ரீ தானே, முழுக்க ஃப்ரீ தான். நியூ டெல்லி மாங்கல்யம்னால முழுக்க ஃப்ரீ தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் எப்படியாவது உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பதிவு செய்யணும், அது இலவசம் தான். அதனால் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் உங்களுடைய விவரங்கள் அனுப்பணும். ஃபோட்டோ ஜாதகம்லாம் அனுப்பாதீங்க, இடம் கிடையாது. ஏன்னா என்னோடய மொபைலில் 30,000 மெம்பர்ஸோடைய வாட்ஸ்அப்பும் இருக்குது. அது தவிர வாட்ஸ்அப் குரூப்பே 155 நியூ டெல்லி மாநிலத்துக்கே இருக்குது. அதை தவிர மற்றவர்கள் கிட்டத்தட்ட 385 மற்றவர்களுடைய குரூப் இருக்குது. இத்தனை குரூப் இருந்தால் அந்த மொபைல் என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 10-20 குரூப் வச்சுருக்கிற உங்களால் முடியலன்னும் போது, நான் கிட்டத்தட்ட 400-500 குரூப்பை வச்சுட்ருக்கேன். அதோட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வாட்ஸ்அப் பேஜ் இருக்குது. ஸோ இதில் வேறு நிறைய பேர் குட் மார்னிங் ஃபோட்டோ அதெல்லாம் போட்டுருவாங்க. அவங்க பர்சனல் தானே போடுறாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் எனக்கு அது தொந்தரவு தான். ஆக இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுனால ஃபோட்டோ ஜாதகத்தை கொண்டுவே வராதிங்க. ஜாதகம் வேண்டாம். ஏன்னா ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகம் தப்பாக இருந்ததுன்னா ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய பலன்களும் தப்பாக இருக்கும். அதுதான் என்னுடைய குருநாதர் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால, ஜாதகம் கொண்டு வரவங்களை பார்த்து ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், ஏன்னா பிளேஸ் ரொம்ப முக்கியம். அங்கே தான் சூரிய உதயம், அதை அடிப்படையாக வைத்தது தானே எல்லாம். அதனால் இடம் ரொம்ப முக்கியம், நேரம் முக்கியம், பிறந்த தேதி முக்கியம். இந்த 3 இருந்துட்டாலே போகிறோம். நாங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதன் பிறகு தான் பலன் தருவோம். வேணும்னா நாங்கள் கணித்த ஜாதகத்தையும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். இதிலலாம் இது இருக்குது, இதிலலாம் இது இல்லை அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். சரிதானா என்று நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் என்ன முறையை பயன்படுத்துகிறீர்கள் அதெல்லாம் இல்லை. நாங்கள் பயன்படுத்தக்கூடிய முறைகள் இன்றைய காலகட்டத்தில், அதாவது சயின்ஸ் படி, அந்த பிர்லா கோளரங்கத்தில் நீங்கள் சொன்னீங்க, அதை எத்தனை டிகிரியில் இந்த நிமிடத்தில் இத்தனை டிகிரியில் இந்த கோளானது நிற்கிறது அப்படிங்கிற வகையில் அறிவியலும், அதே நேரத்தில் அந்த காலத்தில் சொன்ன, அதாவது வானசாஸ்திரவியல் அவர்கள் குறிப்பிட்ட அந்த முறைகளையும் வைத்து தான் நாங்கள் கணக்கிடுறோம். அதனால் இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. நான் 95% அக்யூரேசி ஏன் கொடுக்குறேன் அப்படின்னாக்க, என்னுடைய ஜாதக கணிப்பில் 95% அக்யூரேசி கொடுக்குறேன். நிறைய பேருக்கு இன்றைக்கும் நீங்கள் அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜ்லாம் கேட்டுருக்கலாம். ரொம்ப அற்புதமாக, சார் இன்றைக்கி தான் நடக்கும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சார், இந்த மாதம் தான் நடக்கும்னு சொல்லிட்டீங்க, கரெக்டாக அப்படி நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. பொதுவாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் திட்டினாலும் சரி, நீங்கள் வாழ்த்தினாலும் சரி, அதெல்லாம் போகட்டும் கண்ணனுக்கு, அவ்வளோதான், பகவானுக்கு தான். நாங்கள் அதில் பெருமையாக எதுவும் எடுத்துக்கிறதே இல்லை. நீங்கள் எங்களை வாழ்த்தணும் அப்படிங்கிற பெருமைக்காக நாங்கள் எதையும் செய்வதே கிடையாது. எல்லாமே வாழ்க்கை, எங்களால் முடிஞ்சது செஞ்சுட்ருப்போம். அதுக்காக முடியாதெல்லாம் இழுத்து விட்டுக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த வயதும் எங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதெல்லாம் முடியுமோ அதை மட்டும்தான் செய்கிறோம். அதனால் எளிமையானது, ரொம்ப பெருசாக நினச்சிட்டுலாம் வராதிங்க. நான் சிம்பிளானது தான்.
உங்களுக்கு சில வழிமுறைகள்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்லிவிடுவோம், இதுதான் இப்படி செய்தால் நிச்சயமாக ஒரு திருமணத்தை எதிர்பார்க்கலாம். நானே எனக்கே கோவம் வரும், என்ன இதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்களே, பேசாமல் பக்கத்துலேயே ரெண்டு போட்டு அவங்கள ஒழுங்காக ஒரு 15 நாள் இந்த மாதிரி செய்யுங்கன்னு செஞ்சு வச்சு அவங்களுக்கு திருமணத்தை கொண்டு வந்து கொடுத்துடலாமான்ற கோவம் கூட வரும். இருந்தாலும் இதுதான் நிஜம். அதாவது நம்பிக்கை செய்யணும். அந்த கர்மா இருக்குது, அதை விட்டுறதில்ல. உங்களை நம்பிக்கையை குலைத்து உங்களை செய்ய விடாமல் செய்வதற்கு ஏராளமான சக்திகள் ஒன்று திரண்டு வந்து விடுகிறது. அப்போது அதான் சொல்லினேன், முதல்ல என்னுடைய சக்தியை நான் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அது வீணாக ஆகாமல் நான் தடுத்து கொள்ள வேண்டும். அதற்காக நிறைய பயிற்சிகள்லாம் செஞ்சுருக்கோம். ஏன்னா நிறைய கிட்டத்தட்ட 5-6 ஆசிரமங்கள்லேருந்து நிறைய பயிற்சிகள் பெற்றிருக்கிறேன். அப்போ என்னுடைய சக்திகளை எனக்கு வீண் விரயமாகாமல் காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா என் பக்கத்தில் நிறைய கெட்ட சக்தி உள்ளவர்கள் வரும்போது இது வேகமாக இறங்கிட்டே வரும். இன்னும் சார்ஜ் பண்ணது இறங்கிட்டே வரா மாதிரி வரும். அது வராமல் காற்றுக்கொள்ள வேண்டும். அதில் என் பக்கத்தில் வரவர்களுக்கு கெட்டவர்கள் வந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய சக்தியால் அவர்கள் மனம் மாறிவிடும். அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது என்கிட்ட. நான் அதை டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். அதனால் என்கிட்ட இதான் சொன்னேன், ஒரு கான்ட்ராக்டில் ஒரு பெரிய மோசமான குண்டோபாஜின்னு சொல்லுவாள் இங்கே நார்த்துலலாம். அவன் கத்தி வச்சுட்டுருப்பான் எப்பவும், இல்லை ஒரு துப்பாக்கி வேறு, கள்ள துப்பாக்கி அவங்களாம் வச்சுட்டுருப்பான். அவனுக்கு கோவம் தான் டக்குன்னு எடுத்து ஒரு போட்டுருவான். அப்படி தான் அவனுடைய கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 25-30 லட்சம் நிறுவனத்துக்கு லாபம் வரதுக்காக கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணேன். அவன் வரான், வேகமாக வரான் என்கிட்ட, என்ன சார் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, என்னுடைய லைஃப்பில் இது பெரிய ஒரு இழப்பாச்சே, இதை மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட வரான். அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, அவன் பெரிய குண்டோபாஜி, அவன் நிச்சயமாக அவனை குத்த போகிறான். ஏன்னா அவனுக்கு பேரில் நிறைய கேஸெல்லாம் இருக்குது, அவன் நல்லா குண்டானவன் இருக்கணும் வேறு, அவன் மோசமானவன், அவங்ககிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிக்கூடிய வேலையில் அலுவலகத்தில் நிறைய பேர் இருந்தான். அவன் வந்ததும் என்கிட்ட வந்தான், என்ன சார் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா. நான் அவனுக்கு சொன்னேன், இது உனக்கு சரியானதில்லை. அதாவது சரியான வகையில் நீ செய்து அதனால் வரக்கூடிய பலன் உனக்கு ஒட்டும். அப்போ இந்த மாதிரி பாதிக்கு பாதி மேலே வீணான பில் போட்டு பணம் வாங்குறதெல்லாம் ஒட்டாது. நீ எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சரி, அது உனக்கு ஒட்டாது. அதனால் இதை வேண்டாம், இந்த கான்ட்ராக்ட் உனக்கு வேண்டாம். இதை தவிர இதை விட இன்னும் சிறப்பான சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். எப்படி உனக்கான வழிகளை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன், என்னை நம்பினேன்னா நீ கேளு அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட 3-4 விஷயங்கள் சொல்லிக் கொடுத்ததில் அத்தனையும் எடுத்துக்கிட்டா அந்த ஆள். ஏன்னா அவர்கிட்ட பணம் காசு நிறைய இருக்குது, அவரை மிரட்டக்கூடிய ஆள் வேறு எல்லாரையும். ஆக உடனே அத்தனையும் எடுத்துக்கிட்டது அவருக்கு உடனே சக்ஸஸ். அப்போ அவர் திரும்பி ஒரு நாளில் என்னை பார்த்தாரு, சார் இங்கே நான் செஞ்ச வேலையை விட நீங்கள் கொடுத்த வேலையில் நிறைய சம்பாதிச்சிட்டேன் சார். ஏன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஒரு காலத்தில் நான் இதுதான் பெரிய ஒரு அமௌண்ட்டை நினச்சிட்டு இருந்தேன். 25-30 லட்சம்ன்றது ஒரு பெரிய எனக்கு ஒரு லாபம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய லாபம். அதுவும் ரொம்ப திருப்தியாக இருக்குது சார், சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குது. இது நாள் வரையில் நான் சம்பாதிச்சதை விட இப்போ சம்பாதிச்சது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தார் அவர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை மாற்றிருக்கேன். 1-2 பேர் இல்லை, ஏராளமானவர்கள் என்கிட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு வழி காட்டுறோம், அவ்வளோதான். நீ பிடிச்சிக்கோங்க, நீங்கள் போங்க அப்படின்றது. ஆனால் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவர்களுடைய கெட்ட சக்தியானது என்னிடம் வராமல் என்னுடைய இருக்கிற நல்ல சக்திகளை அவர்களுக்கு தந்து அவர்களை மாற்றக்கூடிய அளவுக்கு ரீட்டைன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய சக்திகளை ரீட்டைன் பண்ணணும். இது எல்லாராலையும் முடியாது, சாதாரண மனிதர்களால் இது முடியாது. ஏன்னா அவர்களுக்கு இதற்கான பயிற்சிகள் அவசியம் வேணும். ஆக அந்த பயிற்சிகள் வேணும். முதல்ல நம்ம சக்தியை உருவாக்கணும், க்ரியேட் பண்ணணும். நம்ம சுற்றி நம்முடைய காந்தப்புலத்தை சிறப்பாக வைத்து உருவாக்கணும். இப்போ உங்களை சுற்றி காந்தப்புலம் நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னாக்க நாய்க்குட்டி வாலாட்டின்னு வரும், குருவி பறவைகள்லாம் உங்கள் பக்கத்தில் வரும். ஏன்னா அதுக்கு பயம் இருக்காது. மாடு முட்டாது உங்களை. ஏன்னா அந்த மாடு உங்களை பார்க்கும்போது அந்த நம்மளுடைய ஆறாவது தான் அந்த கண்ணுக்கு தெரியும். நாய் உங்களை பார்த்து குலைக்காமல் என்ன பண்ணணும்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஆறா இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் அது வாலாட்டிட்டு வரும். முன்ன பின்ன தெரியாத நாய்களும் வாலாட்டும். காற்று உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா சுத்தமான, ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆறாவின் அடிப்படையில் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நம்ம சுற்றி இருக்க ஆறா இந்த காஸ்மிக் கதிர்களினுடைய செயல்பாட்டிலும் சிறப்பாக செயல்படுகிறது. அதோடு இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு ஒரு செடி பக்கத்தில் போய் நின்னா கூட அந்த செடி கூட அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே ஆடிக்கிட்டு உங்ககிட்ட ஒரு என்ன நேசம் காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சிறப்பான சக்தி நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளங்கள். ஆக அதை முதல்ல நம்ம ஏற்படுத்திக்கணும். இப்படிப்பட்ட சிறப்பு சக்திகள் இருந்தாக்க நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும்.
பஸ்ஸில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா அப்படின்னு நம்ம வெளியே வரும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் வருவார், வாகனம் பொருத்தி வருவார். நான் அந்த பக்கம் தான் போகிறேன் சார், உங்களை அங்கே கொண்டு போய் விட்றேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. எதிர்பார்க்காது, முழுக்க முழுக்க எதிர்பார்க்காது. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. அதுக்காக தான் நான் என்னுடைய தேடல்கள் இருக்கு இல்லையா, சித்தர்களையும் பெரிய பெரிய குகைகள்லாம் இருக்கும். உத்தராகண்ட் பகுதியில் நிறைய குகைகள்லாம் இருக்கும். அங்கே நிறைய சுவாமி இல்லைன்னா இந்த சித்தர் இல்லைன்னா அவங்க சித்தர்ன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு மாதிரியா அகோரிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அங்கே அவங்களாம் நான் தரிசனம் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்க பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு தெரியுது. சிலர்லாம் வந்து அக்னி பக்கத்துலேயே அப்படியே நம்மளாம் உட்காந்தோன்னா குப்பலமாயிடும். அந்த மாதிரி இடத்துலலாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அகோரிகள்லாம் இருக்கா. ஸோ அவங்கக்கிட்டலாம் போயிட்டு வெறும் பேச மாட்டாங்க, கண்ணால் பார்க்கக்கூடியது. அந்த மாதிரி கண் திருஷ்டி இருக்குது பார்த்திங்க. சிலருடைய கண் திருஷ்டி நம்ம மேலே பட்டுதுன்னா அவ்வளோ அபரிவிதமான சக்தி நமக்கு கிடைக்கும். ஆனால் சிலருடைய கண் திருஷ்டி நம்ம மேலே பட்டுதுன்னா ரொம்ப மோசமான கண் திருஷ்டின்னு சொல்லுவோம். நல்லா இருக்கானே அப்படின்னு வயிற்றெறிஞ்சு பார்க்கக்கூடியது. அதுதான் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு கெட்ட சக்திகளுக்கு ரொம்ப அருமையாக வந்துடுது அவங்களுக்கு. அவங்க அதற்கான பயிற்சிகள்லாம் செய்ய வேண்டாம். ஆனால் நல்ல சக்திகளை பெறுவதற்கு நிறைய பயிற்சிகளை செய்ய வேண்டும், மனசு இருக்கணும் முக்கியமாக. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எனக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான நல்ல சக்திகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இல்லை ஏன்னா அந்த கர்மா இருக்கு இல்லையா, அந்த கர்மா தடுத்துரும். அதை தடுக்காமல் இருக்கணும். அதாவது பகவான் கொடுத்தாலும் பூசாரி தடுத்துடுறாருன்னு சொல்லி ஒரு வாக்கியம் உண்டு இல்லையா. நான் வந்து பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன், பகவான் கொடுக்குறாரு, ஆனால் பூசாரி கொடுக்க மாட்டாரு, தடுத்துடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியம் உண்டு இல்லையா. அதுபோல் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதற்கான வழிமுறைகள் என்ன, அதை நம்ம நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் தேடுதல் நிறைய, என்கிட்ட வந்து நிறைய தேடுதல் நிறைய, அதனால் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறோம். அது ஒரு எளிமையான ஒரு, அதாவது பாதிக்கப்பட்டவர்கள், ரொம்ப குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி வரக்கூடியவர்கள், அவங்களுக்கும் நம்ம அவங்க பாத்திரம் இருக்கு இல்லையா, சின்ன பாத்திரம் தான், ஆனால் அது எவ்வளோ போட்டாலும் அந்த பாத்திரத்தில் நிரம்பாது அந்தளவுக்கு. ஏன்னா புண்ணியம் செய்தவர்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நிரம்பாது, அவ்வளோ பாவப்பட்டவர்களாக இருப்பாங்க. பாத்திரம் என்னமோ சின்னது தான், நிரம்பாது. அது இதெல்லாம் நிறைய அனுபவங்களில் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க, நிறைய வந்து ஆசீர்வாதங்களை வாங்குங்கள். டெய்லி ஏதாவது நம்ம இன்றைக்கி கொடுத்தோம் அப்படிங்கிற பேர் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி யார்கிட்டையாவது ஒரு நன்றி சொன்னோம், யாருக்காவது ஒரு வாழ்த்து சொன்னோம், இதெல்லாம் என்ன காசாக பண்ண மாட்டோம், நிச்சயமாக இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜாதக பரிவர்த்தனையில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது முதல்ல நாங்கள் உங்களுக்கு எதை தின்றால் பித்தம் தெளியும் நீங்கள் வரீங்க இல்லையா, அது உங்களுக்கு இதை செய்தால் உடனடியாக திருமண வாய்ப்புகள் வரும்னு சொல்லிட்டால் மட்டும் போகாது. அதற்கான பயிற்சிகள், சின்ன சின்ன பயிற்சிகளும் அங்கே தரோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதக பரிவர்த்தனை, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 2 மணி நேரத்தில் உங்களால் ஒருத்தர் மாற்றிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு, கிட்டத்தட்ட அங்கே வந்த அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஜாதக விவரங்கள் சென்று யாருக்கெல்லாம் பொருந்துகிறதோ அவர்கள் எடுத்து உங்களிடம் பேச வேண்டும். முதல்ல நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிப்போம், பொன் வீட்டுக்காரர்களை இது சரிதானா, உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா, சரி மேற்கொண்டு பேசலாமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா பிள்ளையை பெற்றவர்களுக்கு சொல்லுவோம். அப்போ அது ரொம்ப சக்ஸஸ் வருது. ஆக முதல்ல நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க, முதல்ல உள்ளே வரும்போது என்ட்ரி பண்ணும்போது உங்களுடைய விவரங்கள் தவறாமல் கொடுங்க. நேரமானாலும் பரவாயில்ல, உங்கள் விவரங்களை மட்டும் தவறாமல் கொடுங்க. நான் சொல்லியிருக்கிறது 2 விஷயந்தான், ரொம்ப சிம்பிளானது. அதாவது உங்கள் பெயர் கொடுங்க, அதுக்கு அடுத்தது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அது கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பதிவு செய்திருக்கீங்களா, ஆம் இல்லை இது கொடுத்தா கூட போகிறோம். இல்லை பதிவு நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா உடனடியாக அங்கேயே கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தான். இது எழுதுறதுக்கு தான் நேரம் ரொம்ப குறுகிய நேரம், அதிகமாக விவரங்கள் எழுத முடியாது. இதை மட்டும் கொடுத்துருங்க, இது போகிறோம். இதை வச்சு நாங்கள் மேற்கொண்டு பல விஷயங்கள் உங்களுக்கு செய்வோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வரக்கூடிய இந்த ஜாதக பரிவர்த்தனையில் அவசியம் பதிவு செய்யுங்கள். அதை உள்ளே வரும்போது என்ட்ரி பண்ணும்போது உங்களுடைய விவரங்களை எங்கள் எழுதிவிட்டு வாருங்கள். அத்தனையும் இதுக்கு மேலே நடக்கக்கூடிய பல விஷயங்கள், உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது. மற்றபடி நாங்கள் எல்லாமே இலவசமாக பண்ணுறதால எங்களால் முடிந்த அந்த ஒத்தாசைகளை உங்களுக்கு தருவோம். அதாவது குடிப்பதற்கு நீரும், டீ, காபி, இந்த மாதிரி விவரங்களை எங்களால் முடிந்தது நாங்கள் ஏற்பாடு செஞ்சு தரோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைவாக இருக்குது,
நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நிச்சயம் நம்மளது மகளுக்கோ திருமணம் ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் விருப்பப்பட்டு ₹1 தந்தாலும் அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு உண்டியல் மாதிரி வச்சுருப்போம். இல்லை நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒத்தாசை செய்யக்கூடிய நபர்கள் தான் நியூடெல்லி மாங்கலத்தினுடைய அட்மின் அவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கான ரெசிப்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டு கொடுக்கக்கூடிய அந்த டொனேஷன்ஸ் ₹1 கொடுத்தாலும் திருப்தியோடு வாங்கிக் கொள்கிறோம். ஸோ இதுதான் இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும், முக்கியமாக எவ்வளோ சிரமங்களை எதிர்நோக்கி நீங்கள் வரீங்க, உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய யோசிக்கிறோம். இவங்களுக்கு கிடைக்கணுமே. ஏன்னா சிலருக்கெல்லாம் வந்து படிப்பு குறைவாக இருக்கும், அவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். என்ன செய்யலாம், அதற்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறதையும் யோசித்து அதற்காக எல்லாம் ஏற்பாடு செய்து தரோம். ஆனால் அத்தனையும் எடுத்து அங்கே கையில் கொடுக்குறதுன்னு போது இப்போ ஒரு பெரிய புக்காக பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும், அது முடியாது எங்களால். ஏன்னா அதற்கான தொகை இன்னும் பெரிய தொகைகள்லாம் வரலை, டொனேஷனாக வரலை. இனிமேல் தான் கார்ப்பரேட் கம்பெனிலாம் போய் பார்த்து ஒரு பெரிய தொகையை வாங்கி அதை மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுப்போம், எதிர்காலத்தில் கொடுப்போம், இப்போ இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில், அதாவது அங்கே கலந்து கொண்ட பிறகு உங்களுடைய நம்பரை மட்டும் கேட்டு வாங்கிக்கணும். வரிசை நம்பர் போடுவோம், இங்கே வந்தவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்கள வரிசை நம்பர் போடுவோம். வரிசை நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வரிசை நம்பரை சொல்லி எனக்கு விவரங்கள் தாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி வச்சுருவோம். இது ஒரு பெரிய ஒரு இது. ஸோ அதனால் எந்த தொகையும் செலவு பண்ண வேண்டாம். யாராவது பணம் காசு கேட்டாங்க, இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் இவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்காதீங்க. ஏன்னா நாங்கள் முழுக்க இலவசமாக தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த விவரத்தை நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய வீடியோ பாருங்கள், நிறைய விஷயங்களை அதில் கொடுக்கறதுக்காக இருக்கேன். ஏன்னா தொடர்ந்து என்னுடைய ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வஸ்துக்கள் நீங்கள் நினைக்காததும் உங்களால் முடியாததும் உங்களுடைய கர்மாக்கள் உங்களை தடுத்தாலும் அதை நடத்தி கொடுக்கக்கூடிய சில வஸ்துக்கள், அதை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆராய்ச்சி பண்ணால் மட்டும் போகாது, அது பயன் தரணும், அதை நான் பயன்படுத்தணும். இந்த நிலையில் இருக்கிறவர்கள், ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள், பல வருஷமாக திருமணம் ஆகாதவர்கள், அவர்களுக்கு அதை தந்து அவர்கள் அதில் பலன் பெறணும். அப்படி எல்லாமே நடக்கும் பட்சத்தில் அந்த வஸ்துக்களை பற்றியும் அந்த வஸ்துக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அந்த விவரங்களையும் உங்களுக்கு தருவோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அற்புதம். ஏன்னா சித்தர் சொல்லியிருக்காரு, நீ வந்து உன்னுடைய கர்மாவே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வராமல், அதெல்லாம் காலகாலத்தில் ஆகாமல் தடுத்தாலும் இந்த வஸ்துக்கள் உன்னால் செய்ய முடியாததையும் இந்த வஸ்துக்கள் செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர் சொல்லியிருக்கிறதுல நமக்கு பெரிய ஒரு தெம்பு. அதனால தான் அதை தொடர்ந்து நான் ஆராய்ச்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட அடுத்து திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சில மலைகளுக்கும் போகிறதுக்கு இருக்குது. ஏன்னா அங்கே சில மூலிகைகள் இந்த மாதிரியான வஸ்துக்கள் கிடைக்க போகிறது. ஸோ அதுக்காக அங்கேயும் போகலாம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமும் போட்டிருக்கேன். ஸோ அது பிப்ரவரியில் மார்ச்சில் அது போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு போய் அந்த வஸ்துக்களை கொண்டு வந்து அந்த வஸ்துக்கள் எந்த அளவுக்கு நமக்கு பயனை தருகிறதுன்ற ஆராய்ச்சி பண்ணி அதை பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்து அவங்க சிறப்படையும் போது எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அந்த வஸ்துக்கள் எல்லாம் உங்களுடைய கர்மாவை, அதாவது பாவம், சாபம், தோஷம் என்கிற அந்த கர்மாவை விலக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை வகுத்து தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதில் பலனடைந்தவர் பலர். அதை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்தால் மட்டுமே தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அந்த ஆராய்ச்சியில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வடக்க உத்தராகண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் அந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் செய்தாலும் சித்தர்களுடைய விவரங்களில் நம்ம தென்னகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் தான் இந்த மாதிரி மூலிகைகள், அந்த வஸ்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ அதில் ஆராய்ச்சியில் பண்ண போனால் உங்களுக்கான இந்த சேவைகளில் எனக்கு கொஞ்சம் தோய்வு தான் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக தான் பார்க்க முடியும். நிறைய பேர் 350-400 பேருக்கு மேலே எனக்கு இது வேணும் அது வேணும் நிறைய கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில். அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. உங்களுக்காக தான் ஆராய்ச்சிகள். அதை நான் வேறு இதில் என்னுடைய கான்சன்ட்ரேஷனை நான் அங்கே செலுத்தும்பொழுது, என்னுடைய முழு எண்ணங்களையும் அங்கே செலுத்தும்போது உங்களுக்கான இந்த தொந்தரவுகள் உங்களுக்கு வரும். அதனால் உங்களுக்கு பதில் தர முடியவில்லை, உடனே பதில் தரலை, நான் இன்றைக்கி கேட்டேன் சார், 1 வாரம் ஆச்சு இன்னும் நீங்கள் பதில் தரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நான் தான் சொல்கிறது, உங்களுக்காக ஒரு ஆராய்ச்சி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே தான் ஒரு நினைப்பு. அது ஒரு தேடுதல், அந்த தேடுதலில் தான் இருக்கேன். ஸோ அந்த தேடுதல் சிறப்பாக பலன் தரும்போது அது உங்களுக்கு அடையும். உங்களுக்கு சீக்கிரம் அந்த பலன்கள்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் இப்போது நீங்கள் அந்த மாதிரியாக உங்களுடைய
கேள்விகளுக்கு நான் உடனே பதில் தரலை அப்படின்றதுக்காக கோவப்படாதீர்கள். என்னோட கொஞ்சம் ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் நான் பதில் தரணும் அப்படிங்கிறது. வாரத்தில் ஒரு நாள் அந்த உட்காந்து அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட 1000 பேர் கேட்டிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3-4 நாள் விட்டுட்டா அப்படின்னாக்கா ஒரு 1000 பேர் கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறதே ஒரு நாள் முழுக்க செலவாயிடும். ஒரு நாள் முழுக்க கூட போகாது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான், ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்டுருக்கோம் சார், ஒரு பதிலே சொல்லலை, அதை செஞ்சு தரலை, நம்ம மாற்ற சொல்லி விவரங்கள்லாம் கொடுத்துருந்தோம், புதுசாக வேலை மாறி இருக்குது, அதை மாற்ற சொல்லி கொடுத்துருந்தோம், அதை இன்னும் மாற்றலை அவர் அப்படிங்கிற நிறைய குறைபாடுகள் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக தான் செய்ய முடியும். நிச்சயம் செய்து தருவேன். திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள். அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ பெண்ணை பெற்றவர்கள் திருமணம் ஆகலைன்னா சைலண்ட்டாக உட்காந்துடாதீங்க. வாங்க பேசுங்க. ராத்திரி திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ராத்திரி 8 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், எனக்கு தூங்குறதுக்கு 12 மணி ஆகிடும். ஸோ உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பேசுகிறதுக்காக தான் அந்த நேரத்தை ஒதுக்கி. சில நேரத்தில் யாராவது வந்துட்டாங்கன்னா அது கொஞ்சம் முடியாமல் போகலாம். மற்றபடி எல்லா நேரமும் இதுதான். திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரை இரவு 8 மணியிலிருந்து 10:30 மணி வரை தாராளமாக நீங்கள் பேசலாம். அதனால் 12 மணி ஆகிடும் எனக்கு தூங்குறதுக்குன்னு சொல்ல வரேன். அதுதான். அதனால் பேசலாம். நீங்கள் அப்போ பேசுங்க, சொல்லுங்கள். 1 மாதம் ஆச்சு சார், 2 மாதம் ஆச்சு சார், இந்த மாதிரிலாம் வந்தது, இந்த மாதிரிலாம் செஞ்சோம். அதான் முதல்ல நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். அந்த முயற்சிகள் ஏதாவது சரியில்லைன்னா அதை மாற்ற உங்களுக்கு சிறப்பான ஒரு வழியை காட்டலாம். மொத்தத்தில் சீக்கிரமாக ஒரு 6 மாதம் இந்த பதிவு செய்த 6லேருந்து 1 வருடத்துக்குள்ளே அவர்களுக்கு திருமணம் நடந்தே தீரணும். ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட கர்ம வினை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் அதுக்குள்ளே அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடந்தே தீர வேண்டும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஆனால் இந்த குறிக்கோளுக்கு நீங்கள் தான் முன் வரணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு காணாமல் போயிட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தான் ரிஜிஸ்டர் பண்ண, நீங்கள் தான் என்ன பண்ணணுன்னா தொடர்ந்து என்னை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட வந்து கேளுங்க. கேட்குறது தப்பு ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் பகல் நேரத்தில் ஃபோன் பண்ணிங்கன்னா கோவம் தான் வரும். சில நேரத்தில் எடுக்கவே மாட்டேன் பகல். ஏன்னா பகல் நேரத்தில் நான் நிறைய அது மாதிரி சொன்னேன், எது தேடுதல் இருக்கோ ஏதாவது ஒரு வேலை இருக்கும். எல்லா நேரமும் நான் இந்த வேலையை பார்த்துட்ருக்க முடியாது. எனக்காகவும் சில வேலைகள் நான் செய்யணும். அப்போது அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ஃபோன் செய்து தொந்தரவு செய்யாதீர்கள். எத்தனையோ பெண்ணை பெற்றவர்கள் சொல்கிறாங்க, சாப்பிடக்கூட விட மாட்டேங்கிறாங்க சார், அவ்வளோ ஃபோன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்ன, ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் முதல்ல விவரங்களை டைப் பண்ணி அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து அனுப்புங்க. நான் நிறைய பேருக்கு சொன்னேன், உங்கள் ப்ரொஃபைல் போடும்போது கூடவே வாய்ஸ் மெசேஜ் போடுங்கன்னு. இன்னும் யாருமே போடவே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே 24 ஸ்டெப்பை யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. எப்படியாவது கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்துருங்களேன் அப்படின்னு குறுக்கு வழியில் வராங்களே தவிர நேராக அத்தனையும் முழுசியும் முடிச்சுட்டு வர்றதுன்றவங்க ரொம்ப குறைவாக இருக்குது. முயற்சி செய்யுங்கள், நிச்சயம் நல்ல பலன் உண்டு. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் பொண்ணுக்கோ இல்லை உங்கள் பையனுக்கோ நிச்சயம் திருமணம் ஆகும். ஆகாதுன்றது கிடையவே இல்லவே இல்லை. ஆகும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அதையெல்லாம் ஏற்று செய்கிறீர்கள், அதான் நாங்கள் சொல்லிக்கூடிய வழிமுறைகளை சரியாக செய்யணும். சும்மா நானும் போன கச்சேரிக்குன்னு பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு நேரத்தை வீணடிக்காதீங்க. முழுமையாக செய்கிறதுக்கு முழு மனசோட அவங்க சொல்கிறது சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை. அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால தான் சொல்லுவேன், மலையின் இந்த பக்கம் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, அதை பார்த்து தான் நீங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. இல்லை, மலைக்கு அன்னெண்ட பக்கம்னு ஒன்று இருக்குது. அதையும் யார் உணர்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உயர்கிறார்கள். ஆக ஒவ்வொரு விஷயத்துக்கும் மறுபக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, அதில் பயிற்சி பெற்றுட்டீங்க அப்படின்னாக்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் அதே கண்ணோட்டத்தோடையே பார்ப்பீங்க. அது உங்களுக்கு நிறைய சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஆக ஒவ்வொரு விஷயத்திற்கும் மறுபக்கம் ஒன்று உண்டு. நேரடியாக கண்ணில் தெரியக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்து அதில் விட்டில் பூச்சியாக விழுந்து விடுகிறீர்களே தவிர, அதற்கு மறுபக்கம்னு ஒன்று இருக்குது. கண்ணுக்கு தெரியாத மறுபக்கம் ஒன்று இருக்கிறது. அதையும் பார்த்து அதில் முழு மனசை செலுத்துபவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி நிச்சயம். அதனால் அதை பழகி கொள்ளுங்கள். அதுக்கும் நிறைய பயிற்சிகள்லாம் தரேன் நான். அதுக்கு T3ன்னு ஒரு தனியாக இதுவே வச்சுருக்கேன். எப்படி ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்றது நம்ம மனசுக்கு வரணும். அவர் சொல்ல மாட்டார் என் பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கேன்னு, ஆனால் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு காரணம் அவருடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தை நாம் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுடைய எண்ணங்களை எப்படி படிக்கலாம், இந்த விஷயம்லாம் ரொம்ப சாதாரணமானது, எல்லாராலும் முடியக்கூடியது. ஆக இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது நாம் எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். நம்ம யாரை நாம் தேடி செல்கிறோமோ அவர்களிடம் சரியான இடத்துல போகலாம். தவறானவர்களிடம் நமக்கு மாட்டிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான பல வாய்ப்புகள்லாம் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு தொகுப்பில் சந்திப்போம். முடிஞ்சதுன்னா அந்த இதில் சப்ஸ்கிரைப் மாதிரி இருக்குது, அதை பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.
அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க, மற்றபடி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இது நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு திருப்தியாக இருக்குது, இதில் விருப்பமாக இருக்குது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சொந்தக்காரர்கள் நண்பர்களுக்கு எல்லாம் அனுப்புங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேரண்ட்ஸ் மீட் ஜாதக பரிவர்த்தனைன்னு சொல்லி போட்டுடுறா, நிறைய பேர் வர, நிறைய குரூப்லாம் நடத்துகிறா. ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னா நீங்களே ஒருத்தர் பேசிக்கோங்க, ஒருத்தர் ஜாதகத்தை பரிமாறிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ அப்போ எத்தனை நேரம் வீணாக, நம்ம அங்கே போகிறதுக்கான நேரம் வீண், அங்கே போகிறதுக்கான செலவுகள் வீண், அந்த உடல் உபாதைகள் எவ்வளோ மன கஷ்டம், உடல் கஷ்டம், இத்தனையும் நம்ம பொறுத்துக்கிட்டு அங்கே ஏதாவது கிடைக்கணும் ஒரு எதிர்பார்ப்பில் போகிறோம் பாருங்கள், அந்த எதிர்பார்ப்புகளே வீணாக்கப்படுகிறது. அந்த மாதிரி இடங்களுக்கு போகாதீங்க. அப்படி யாராவது ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தா அவங்கக்கிட்ட பேசுங்க. என்ன தான் நீங்கள் நான் இவ்வளோலாம் பிரச்சனைகளோடு வரேன், எனக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றத நேரடியாகவே கேளுங்க. தப்பு ஒன்றும் இல்லையே. யாராக இருந்தாலும் நான் இலவசமாக பண்ணினாலும், அதான் சொல்லுவேன், நான் கடலில் கொண்டு போய் கொட்டினாலும் எண்ணி கொட்டணும். வீண் எனக்கு தேவையில்லை என்று நான் கடலில் கொட்டினாலும் எண்ணி தான் கொட்டணும், அது அக்கௌண்ட் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. அதுபோல் நம்ம வீண் செலவாக இருந்தாலும் இல்லை வீண் விரயமாக இருந்தாலும் வீண் அலைச்சலாக இருந்தாலும் அதை நாம் முழுதாக அக்கௌண்ட் செய்யணும், அதாவது கணக்கில் வைத்துக்க வேண்டும். ஏன்னா இந்த தடவை நம்ம போனோம், அது எனக்கு வீணாயிடுச்சு, திரும்பியும் இது போன்ற வீணை நாம் செய்யக்கூடாது என்பதை கணக்கில் வைக்க வேண்டும். ஆக இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது இந்த மாதிரியான வீணான விளம்பரங்களுக்காக செய்யக்கூடிய பல விஷயங்கள், அதாவது இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் மீட், அப்புறமா ஜாதக பரிவர்த்தனைகள்லாம் உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் இருக்கும். அதனால் பலன் என்ன, இப்போ நான் பல விஷயங்கள் சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நம்பினீங்கன்னா நிச்சயமாக இதில் கலந்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.